ஹாய் தாத்தா. வாடா கண்ணா வா. காலி காலண்டா. வர வர பணத்துக்கு மதிப்பு இல்லாம போயிட்டு இருக்கு. என்னாச்சு தாத்தா? அட என்ன ஆச்சுங்கிற? யாரோ சுரேந்திரனா துபாயில 4000 கோடி கொடுத்து ஒரு கம்பெனியை வாங்கியிருக்கானா. அவன் சொல்லாதீங்க தாத்தா, கஷ்டமா இருக்கு. ஏன் உங்க அப்பாவை எவனாவது அவன் சொன்னா சும்மா இருப்பீங்களா? நான் ஏன் சும்மா இருக்கேன்? அப்படின்னா இவரு ஏன் அப்பா? சாரிடா. இதோ நான் கொடுத்த அந்த 500 ரூபாயை கொடுத்துரு. என்னப்பா 500 ரூபாய் கேட்டுட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்லடா. என்ன இருந்தாலும் இந்த ஆட்டத்தை நான் ஜெயிச்சிருவேன்னு சொல்றான். ஜெயிச்சா 500 ரூபாய் கொடுத்துறேன்னு சொன்னேன். அவ்வளோ பெரிய கில்லாடியாடா நீ? ஆடு. ஐயா வணக்கங்க ஐயா. என்ன மல்லியண்ணா, உன் புள்ள எப்படி படிக்கிறான்? உங்க தயவால நல்லா படிக்கிறான். அப்படியா? இப்போ என்னடா படிக்கிற? சிவிலுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கேன்னா. ஏய், நீ என்ன வேணாலும் படிச்சுட்டு போ, ஆனா நல்லா படிக்கணும். மல்லி அண்ணன் முகத்துல இருக்கிற சிரிப்பு எப்பவோ இருந்துகிட்டே இருக்கணும். போ. சரிண்ணா. போயிட்டு வரோங்க ஐயா. உங்ககிட்ட வேலை செய்யறவங்கள ஒரு அண்ணனா இருந்து பாத்துக்கிறீங்களே, அப்புறம் உங்க கூட பிறந்த அண்ணனை மட்டும் ஏன்? யாரா என் அண்ணன்? அவரை மாதிரியே இவர் உங்களுக்கும் அப்பாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இவரை உங்க கூட அனுப்பி வச்ச உங்க பெரிய யாருக்குடா அண்ணன்? இவருக்கு அவன் புள்ள அவ்வளவுதான். ஒரே அப்பாவுக்கு தான் பிறந்திருக்கோன்னு தெரிஞ்சும் என்ன கேவலமா பேசி என் உடம்புல வர்றது ரத்தம் இல்லைன்னு சொன்ன அவனா எனக்கு அண்ணன்? சின்ன பையன் கூட பார்க்காம அத்தனை பேர் முன்னாடி என்ன அனாதையா வளர விட்டு அவனை பத்தியா நீ என் முன்னாடி நின்னு பேசுற? பெரிய குடும்பத்துக்கு மருமகளா வந்திருக்கும்னு நினைச்சவ அவ. கல்யாணம் முடிஞ்சு அவ என் வீட்டுல வலது காலை எடுத்து வைக்கும் போது ஆரத்தி எடுக்க ஒரு பொம்பளை கூட இல்லாம பண்ண மிருகண்டா அவன். வாழறதுக்கு துணையா அவ எனக்கு இருக்கா, அவளுக்கு நான் இருக்கேன். 6 மாசத்துக்கு இந்த வீட்டுக்கு பெரியவரா என் அப்பா இருக்காரு, எனக்கு துணையா இந்த ஊரே இருக்கு. கட்ட அண்ணே, அவன் இப்பதான் பஸ் ஏறி இருக்கான். மாமா அவனை பயமுறுத்த மட்டும்தான் சொல்லியிருக்காரு. ஆனா யோசிக்காம அவனை போட்டுருங்க. 2 ஊரும் பத்திக்கிட்டு எரியணும்.
டேய் பின்னாடி போயிடலாம்டா இல்ல சாவச்சிருவான்டா. பின்னாடி போனாலும் செத்துருவோம். ஐயோ சமாதி கட்ட கீர் போட்டாடா. உன்னை அடிக்க சொன்னது யார் தெரியுமா? நீங்க தானே சார். நீங்க ஊன்னு சொல்லனா அவங்களுக்கு என் மேல கை வைக்கிற தைரியம் இல்லை. அப்படியும் ட்ரை பண்ணிருக்காங்கன்னா பின்னாடி நீங்க இருக்கீங்கன்னு தெரியும். தெரிஞ்ச எப்படிடா இங்க இருக்க? நீங்க இருந்து வெளியே போறோம்னா என்ன செய்யணும் சொன்ன? எவ்வளவு வேணும் உனக்கு? என் பொண்ணை விட்டுட்டு போறதுக்கு ஒரு ரேட்டு சொல்லு. உங்க பொண்ணு மேல நீங்க வச்ச பாசத்துக்கு ரேட் இல்லை சார். அதான் ரேட்டு. பேச்சு மட்டும் நல்லா இருக்கு. உனக்கு என் பொண்ணை கொடுக்கறதுல எனக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா உன்னை எனக்கு பிடிக்கல. அப்போ அவன் எதுக்கு பிடிச்சது? சொன்னா கேட்க மாட்டியா? மிரட்டினாலும் கேட்க மாட்டேன் சார். ட்ரை பண்ணீங்களே. நான் ஆளுங்களை வச்சு உன்னை அடிச்ச விஷயத்தை அவன்ட்டு சொல்லி சிம்பத்தி கிரியேட் பண்ண நினைக்காத சார். ஆக்சுவலாக வந்ததுலேருந்து அடிக்க சொன்னேன்னு ஏன் சொல்றீங்க? அடிச்சது நான் தான். இதெல்லாம் செஞ்சது எங்க அப்பா தான். உனக்கு என்ன பைத்தியமா? இதெல்லாம் போதும் கிரிஷ், விட்டுருவோம். இங்கிருந்து நீ போயிடு ப்ளீஸ். நான் உன் கூட இருக்கிறேன்ற தைரியத்தில் நீங்க வந்திருக்க. நான் இங்கேருந்து கிளம்பணும்னா அந்த தைரியத்தை நிஜமாக்கிட்டு தான் போவேன். நீ இந்த வீட்ல இருக்கிறவங்கள எவ்வளவு மாத்தினாலும் அவங்க எங்க அப்பா முன்னாடி நின்று பேச மாட்டாங்க. ஒருவேளை எங்க அப்பா மாறினாலும் அவருக்கு ஒன்னும் பிடிக்காது கிரிஷ். அதானே எனக்கும் வேணும். உங்க அப்பா மாறணும், அவருக்கு என்ன பிடிக்காம போகணும். நீ தான் சொன்னியே பிடிச்சா விட மாட்டாருன்னு. ஒருவேளை பிடிச்சு போச்சுன்னா உன் ஃப்ரெண்டு என்ன கொன்னுடுவான். எப்போ ஹாப்பினஸ்லயே இருந்தேன், ஹாப்பி சிச்சுவேஷனே பார்த்தேன்னு சொன்னல, அது நிஜம் இல்ல கிரிஷ். நீ எங்க இருக்கியோ அங்கதான் சந்தோஷம் இருக்கும். உன் கூட இருந்தா எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. அந்த ஊரை சேர்ந்தவன் எங்க ஊரு பொண்ணை தூக்கிட்டு போக பார்த்திருக்கான். அவன்னா உனக்கு இஷ்டமா? அவன்னா உனக்கு இஷ்டமானு கேட்டேன். பையனை பிடிச்சிருந்தா வீட்டுல சொல்லி கல்யாணம் பண்ணி இருந்திருக்கணும். ஓடி போறது கேவலம் இல்ல? சொல்லி இருந்தா இவ்வளவு தூரம் வந்திருக்கவே முடியாது. எப்பவோ கொண்டு வீசிருப்போம். அதுக்காக தான் ஓடி போகணும்னு நினைச்சிருக்காங்க. ஏய், அந்த ஊருக்கு இந்த ஊருக்கு என்னென்ன பிரச்சனைன்னு உனக்கு தெரியாது. ஏய்,
அந்த ஊரை எதுக்காகடா உனக்கு பிடிக்கல? ஏய், அந்த ஊர் ஆளுங்கன்னா உனக்கு ஏன்டா வெறுப்பு? 2 பேரோட வெறுப்பை 2 ஊரோட பகையை மாத்தி விட்டது உன்ன மாதிரி ஆள் தானே. இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்த இவங்களுக்கே தெரியல, அப்புறம் எனக்கு எப்படி தெரியும்? நீ ஏன்டா எப்படி செஞ்ச? இந்த ஊரை பத்தி தெரியும்ல, இங்க வளர்ந்தவங்களை பார்த்துருக்கல. இங்க பாசத்தோட இல்லடா, பகையோட வளர்றவன் தான் ஆம்பளை, துரோகம் பண்றவன் தான் வீரன். அவங்க சொந்த விருப்பு வெறுப்புக்காக யார் எப்படி போனா அவங்களுக்கு என்னடா? அதுக்கு பலியாகிறது அம்மாவா இருந்தாலும் சரி, அப்பாவா இருந்தாலும் சரி, கவலைப்பட மாட்டாங்க. நீ செஞ்ச தப்பு என்ன தெரியுமா? அந்த ஊர்ல பிறந்ததுதான். வா போலாம். ஐயா, அவன் போறான்யா, விட்டா கிடைக்க மாட்டான்யா. சொல்லுங்க, அவனை போட்டு தள்ளிடுறான். எவன்டா எவன்டா அது? எவன்டா போட்டு தள்ளுறவன்? ஊரெல்லாம் ஒரு பக்கம் இருக்கலாம், இவன் பக்கம் நான் இருக்கேன். இவன் மேல கையை வச்சுட்டு திரும்பி போலான்னு தம் இருக்கிற ஆம்பளை வாடா. வா. கூப்பிட்டு போவேன்னு சொல்லிட்டேன்ல, கூப்பிட்டு போறேன். எங்க ஊர்ல இருந்து ஒருத்தனை இழுத்துட்டு போய் அந்த ஊர்ல சாவடிக்கிறானுங்க. ஒதுங்கி போயிடு. ரவே, ஐயா ராசா, என்ன கருமண்டா இதெல்லாம்? உன் உடம்புல விழுந்த ஒவ்வொரு அடிக்கும் அந்த ஊர்க்காரங்க ஒவ்வொருத்தன் கையையும் வெட்ட போறண்டா ரவே. அவ்வளவுதானா? தலையை வெட்டுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். இன்னைக்கு இவனுக்கு இப்படி ஆனது காரணம் அவங்க மட்டும் இல்லை சார், நீங்களும் தான். அதுக்கு உங்களை என்ன பண்றது? ஒரு அண்ணன் அவன் கூடவே இருந்து நீங்க தானே சார் அவனுக்கு வாழ்க்கையை கொடுத்தீங்க. ஆனா அவன் உங்ககிட்ட கூட சொல்லாம ஓடி போயிருக்கானா? அது காரணம் என்ன தெரியுமா சார்? எல்லாத்துக்கும் துணையா இருக்கிற நீங்க அவன் காதலுக்கு எங்க குறுக்க வந்துருவீங்களோன்ற பயம் சார் அவனுக்கு. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும் சார், இவன் வாழ்க்கையில நினைச்சதை சாதிப்பான்னு. ஆனா அவன் காதலையே ஜெயிக்க முடியாம தோத்து போய் நிக்கிறான் சார். இதுக்கு மேல அவன் எங்க சாதிக்கிறது? இவனை இந்த நிலைமை கொண்டு வந்தது நீங்க தான் சார். இவன் மேல எல்லா உரிமையும் உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. துணையா இருக்கிறதும் இல்ல குறுக்க நிக்கிறதும் உங்க இஷ்டம் சார். அவன் இந்த வீட்டுக்கு மருமகனாக முடியாது. இந்த மாதிரி ஒருத்தனை லவ் பண்ண மறந்துடு அவனை. வாடா, பெரிய ஆம்பளைடா நீ. சண்டேடா, உன் சண்டித்தனத்தை காமிக்கிறதுக்கு ஏன் ஒரு தான் கிடைச்சது அவனுக்கு? பல வருஷமா இருக்கிற பகைய 10 நிமிஷத்துல போக்குற அளவுக்கு பெரிய ஆம்பளையா நீ? நீ மட்டும் இந்த வீட்டை சேர்ந்தவனா இருந்தா இன்னும் நான் உன்னை புலமாக்கிருப்பேன். இவ்வளவு கேவலமா அவனை திட்டிட்டு இருக்க, எல்லாத்தையும் கேட்டுட்டு இங்கே நின்றுட்டு இருக்க, ஏன்னா வெக்கமா இல்ல உனக்கு? ஏதோ 4 பேர் அடிச்சுட்டு ஒரு 4 டான்ஸ் ஆடினா அது அவளுக்கு வேணா பிடிச்சிருக்கலாம். ஆனா இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை ஆகணும்னா அவளுக்கு மட்டும் பிடிச்சிருந்தா அது பத்தாது. அவருக்கு பிடிக்கணும், அவளுக்கு பிடிக்கணும், அவங்களுக்கு பிடிக்கணும், எனக்கு பிடிக்கணும், ஏன் இந்த ஊருக்கே பிடிக்கணும். ஆனா அவளை யாருக்குமே பிடிக்கலடா, யாருக்கும் பிடிக்கவும் பிடிக்காது. ஏடா, நீ இல்லனா உயிரோட இருக்க மாட்டான்னு நினைச்சியா? நீ இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் என் வீட்டாளுங்க காட்டுற பாசத்துல நீ யாருங்கிறதை அவன் மறந்துடுவானா? இதோப்பா, இந்த வீட்டுல இருக்கிறவங்க மட்டும் இல்ல, இந்த ஊர்ல இருக்கிறவங்க என் மேல மரியாதை வச்சிருக்காங்க. இந்த வீட்டுக்கு வர போற மாப்பிள்ள அந்த மரியாதை காப்பாற்றக்கூடியவனா இருக்கணுமே தவிர உன்ன மாதிரி உதவா கிடையாது. போதும். இவ்வளவு நேரம் இவனை பத்தி ஊர் என்ன நினைக்குதுன்னு சொன்னீங்கல்ல, இந்த வீடு என்ன நினைக்குதுன்னு தெரியுமா? உதவாக்கறன்னு நீங்க சொல்றீங்க. உலகத்தை புரிய வச்சது அவன்தான் மாமா.
ஆம்பளை பெரிய மனுஷங்கிறத பத்தி நாம பேசவே கூடாது. வீட்டுக்கு வந்தவன ஆள் வச்சு அடிச்சிங்கன்னு தெரிஞ்சும் முகத்துல பூ மாதிரி சிரிப்பை வச்சுக்கிட்டு நமக்குள்ள சுத்துறானே, அவன் உண்மையான பெரிய மனுஷன். பணத்துக்கு அடிக்க போனவங்கள பந்தாடுனானே, அவன்தான் உண்மையான ஆம்பளை. மாமா ப்ளீஸ் விடுங்க நீ மாமா. சும்மா தம்பி. என்ன இவ்வளவு பேசிட்டானே இவனை வீட்டை விட்டு துரத்தலான்னு யோசிக்கிறீங்களோ? இவ்வளவு நாள் அந்த பயத்தோட தான் வாழ்ந்தோம். ஆனா உழைச்சா எங்க போனாலும் தலை நிமிர்ந்து வாழலாங்கிற தைரியத்தை கொடுத்திருக்கான் இவன். வாழ்வோம். என்ன சொன்னீங்க? நான் இந்த வீட்டு மாப்பிள்ளையா இருக்கலாமா? இவரு மாப்பிள்ளையா இருக்கலாமா? பொம்மைக்கு சேலை கட்டினாலும் விடாத அந்த பொறுக்கி மாப்பிள்ளையா இருக்கலாமா? ஆனா எப்பவும் இந்த வீடு சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறானே, இவன் இந்த வீட்டு மாப்பிள்ளையா இருக்க முடியாதுல்ல? சொல்லுங்க மாமா. அண்ணா, இங்க இருக்கிறவங்க காமிக்கிற பாசத்தால பூமி அவனை மறந்துடுவாள மாட்டாளான்னு எங்களுக்கு தெரியாதானா? எங்க எல்லாருக்கும் பாசத்தை கத்து கொடுத்த அவனை மட்டும் எங்களால மறக்க முடியாது. அண்ணா, எப்பவும் உன் வார்த்தை மட்டும்தான் கேட்டு இந்த ஊர் நடந்திருக்கு. ஏன்னா உன் மேல மரியாதை கூட பயமும் இருக்குன்னு. ஆனா ஒண்ணு மட்டும் உண்மைண்ண, பூமிக்கு இவனோட நல்ல பையன் எங்க போனாலும் கிடைக்க மாட்டான். சார் நீங்க இதெல்லாம் கண்டுக்காதீங்க சார். நீங்க சொன்ன மாதிரி என்னோட கோமாளித்தனத்தை பார்த்து இவங்க ஏமாந்துட்டாங்க. இவ்வளவு நாள இவங்க எல்லாரும் எனக்கு மரியாதை கொடுத்தது என் மேல இருக்கிற பாசத்தால நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது என் மேல இருக்கிற பயங்கிறது தெரிய வச்சுட்டு இல்லடா சார். உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன் தெரியுமா? எங்க உன்னை பிடிச்சு தொலைச்சு போகிற பயம் தான் எனக்கு. பயம். என்னை பத்தி எங்க அப்பாவால என் கூட இருக்க முடியல. கல்யாணமான 2 நாளைக்கு அப்புறம் நான் கட்டின பொண்டாட்டியால என் கூட இருக்க முடியல. அதுக்கப்புறம் இவதான்டா என் உயிர், இவதான் என் உலகம். ஆனா இது வரைக்கும் நான் அதை சொல்லல. எங்க சொன்னா எழுந்துருவணுங்கிற பயம்டா. அன்பா எப்படி பேசுறதுங்கிறத மறந்துட்டேன்டா. என் கூட பிறந்தவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பாம வீட்லயே வச்சிருக்கேன். நான் உலகம் நினைச்சிட்டு இருக்கேன். என் பொண்ணு இன்னொருத்தனை காதலிச்சால் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எங்க என்ன விட்டு போயிடுவாங்க பயம்டா எனக்கு. அக்கா பையனுக்கு என் பொண்ணை கொடுத்தா என் கண்ணு முன்னாடி இருப்பான்ற சுயநலம்டா எனக்கு. அதுக்காக தான் உன்னை வர வச்சேன். எப்படியாவது என் பொண்ணை விட்டு உன்னை பிரிக்கணும்னு நான் நினைச்சேன்டா. இவங்க எல்லாரும் என் கூட வச்சுக்கிட்டு உன்னை ஜெயிக்கணும்னு நினைச்சேன்டா. ஆனா நீதான் ஜெயிச்ச. தோத்து போயிட்டேன்டா. தோத்து போயிட்டேன். உனக்கு பிடிச்சவனுக்கு கூட்டிட்டு வான்னு சொன்னேன். அவனை எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு. எனக்கும் பிடிச்சு போச்சு. இந்து, கிரிஷ், ஐ லவ் யூ. என் வீட்ல உன்னை பத்தி எல்லாமே சொல்லிட்டேன். ஒத்துக்கிட்டாங்க. எவ்வளவு டென்ஷனா இருந்தேன் தெரியுமா? ஐ லவ் யூ டா கிரிஷ். உன் வீட்லயும் ஒத்துக்கிட்டாங்களா?